ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு ஜியோ குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரிபிள் லேயர் மேங்கோ புட்டிங். ரம்ஜான் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய ரம்ஜான் விஷஸ் சொல்லிக்கிறேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரிபிள் லேயர் மேங்கோ புட்டிங். அதுக்காக ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/4 லிட்டர் பால், 50 கிராம் சர்க்கரை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மில்க் மேடு 150 கிராம், 5 கிராம் அகர் இது பவுடரா கிடைச்சாலும் ஓகே, இந்த ஜெலட்டின் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பேக்கெட் குட் டே பிஸ்கட் எடுத்திருக்கேன், எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர். இதெல்லாம் தான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கட்ஸ்லாம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டரை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மெல்ட் பண்ண பட்டரை நம்ம பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம்ல பிஸ்கட்டு, அதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த பட்டர் இந்த பிஸ்கட் பவுடரோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் இன்னைக்கு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிட்டேன். அது ஈஸியாக இந்த இடம் கலந்து வந்துடும். அதுக்காக நீங்கள் நார்மல் கிளாஸ் டிஃபன் பாக்ஸு இல்லை சில்வர் டப்பா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்வர் டப்பாலாம் யூஸ் பண்ணீங்கன்னா கட் பண்ணி இப்படி கரண்டி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அன்மோல்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் படுற மாதிரி இந்த பட்டரை அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுடர் பிஸ்கட்டில் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதை ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம கொடுத்துக்கலாம்.
இது இப்போ ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திக்னஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லேயர் செய்யறதுக்காக இந்த 1/4 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சலாம். இந்த பால் லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை இதுல சேர்த்துக்கலாம். கட்டிப்படாம நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிப்படாம ஒரு விஸ்கோ இல்ல ஸ்பூன் கரண்டி வச்சோம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கெட்டியாகிற வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல மில்க் மேடை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மில்க் மேடு சேர்த்தோன்னே இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் விஸ்கோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா லம்ஸ் வராமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் இல்லை ரோஸ் எசன்ஸ் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். முட்டை சேர்த்திங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்க எசன்ஸ் ஊற்றுவோம். எதுவும் போடாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. லைட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆற வச்சா கெட்டி ஆயிரும். இப்போ செகண்ட் லேயரை இது மேலே ஊற்றிடலாம். ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி மேலே வச்சு ஊற்றுனீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் செஞ்சு இது மேலே ஊற்றிடலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக தோல் இல்லாமல் ஒரு மாம்பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த மாம்பழத்தையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட எடுத்து வச்சிருக்க 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு 2 சொட்டு எல்லோ கலர் ஃபுட் கலரிங் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். இது உடம்பு கேடு தான். வேணாம்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த தண்ணி சூடானோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அகர் அதில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த 5 கிராம் அகரை இதில் சேர்த்துடலாம். நல்லா சூடான தண்ணியில் போட்டாலும் இது நல்லா கரைஞ்சிடும். இது வேற ஒன்றும் இல்லை, கடல் பாசி தான். இது பவுடர் ஃபார்மில் கூட உங்களுக்கு கிடைக்கும் அகர். அப்படி இல்லைன்னா ஜெலட்டின் பவுடர்னு ஜெல்லி செய்கிறதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இந்த அகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மேங்கோ பல்ப்பை சுகரோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது மேங்கோல தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அதோட பல்ப் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில் சுகரோட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஜெலிட்டின் பவுடர் நல்லா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரி ஜெல்லி பவுடர், ஆரஞ்சு ஜெல்லி பவுடர், மேங்கோ ஜெல்லி பவுடர், இந்த மாதிரி ஜெல்லி பவுடராக கூட சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டாப் லேயர் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதை லைட்டாக ஆற வச்சு நம்ம தேர்ட் லேயர் போட்டுடலாம். இது ஒரு ½ அன் ஹவர் ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம தேர்ட் லேயர் ஊற்றிடலாம். இந்த தேர்ட் லேயர் பாருங்க, மேலே நுரையா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஊற்றினா அந்த பபிள்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஊற்றிக்கணும். தேர்ட் லேயர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் இருந்தால் இப்பயே உடச்சி விட்ருங்க. ஏன்னா டாப் லேயரில் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும், அதுக்காக தான். தேர்ட் லேயர் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இது ஒரு 3 to 4 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த புட்டிங்கை நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வச்சதுனால ஈஸியாக இப்படி ஓப்பன் பண்ணிடுவேன். நீங்கள் நார்மல் பவுலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு அடியில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக ஜெல்லி செட் ஆயிடுச்சு. லாஸ்ட் லேயர் பிஸ்கட்டு, அடுத்தது மில்க் புட்டிங், மேலே வந்து மேங்கோ ஜெல்லி. வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கூட மேலே டாப்பிங்காக நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதாம், பிஸ்தா எது பிடிக்குமோ அது வேணா, ஆப்ஷனல் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக ட்ரை லேயர் மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக யம்மியாக ட்ரை லேயர் மேங்கோ புட்டிங் ரெடி. எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். Thanks for watching Tamilnadu Cooking. Please subscribe, like and share.